கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். போன பதிவில் திரு ராஜ் அவர்களுடைய கழுதை வளர்ப்பை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அவர் இடத்துல பயோகேஸ் பிளான்ட் போட்டிருக்காரு. அந்த பிளான்ட்ல நாட்டு மாட்டு சாணம் போட்டு அதிலிருந்து வர கழிவை மதிப்பு கூட்டல் பண்ணி அமிர்த கரிசலாக விற்கிறாரு. ஸ்லரி அதாவது கழிவை அமிர்த கரிசலாக மாற்ற கோமியம் நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறாரு. அமிர்த கரிசல் மட்டும் இல்லாமல் பஞ்சகாவியா, மீன் அமிலம், ஈயம் கரிசலும் கூட சேர்த்து விற்பனை பண்ணுறாரு. திரு ராஜ் அவர்கள் பயன்படுத்துகிற பலூன் டைப் பயோகேஸ் பிளான்ட்டை பற்றி விரிவாக ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். லிங்க் ஐ பட்டன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் சொல்லுங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற பயோகேஸ் பிளான்ட் பேர் என்னங்க சார்? sistema.bio. எப்போ சார் போட்டிங்க இதை? இது போட்டு ஒரு வருஷம் ஆச்சு. என்ன விலைங்க சார் இது? இது வந்து எல்லாம் சேர்த்து ஒரு 56,000 சம்திங் வரும். என்ன சைஸில் சார் நீங்கள் போட்டுக்கிறீங்க? இது வந்து 10 அடி நீளம், 7.25 அடி அகலம், 3 அடி வந்து ஆழம். ஒரு நாளைக்கு எவ்வளோ சாணி இதுக்குள்ளே போடலாங்க? 60 கிலோ டெய்லி போடலாம் சார். தினமும் வந்து இந்த பயோகேஸ் பிளான்ட்டில் 60 கிலோ சாணி போடலான்னு சொல்லி சொன்னீங்க. கண்டிப்பாக சார். எத்தனை லிட்டர் இந்த கழிவு வருங்க வெளியில், அதாவது இந்த ஸ்லரி வருங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 60 கிலோ சாணி இதை கலந்து போடும் பொழுது 120 லிட்டர் தண்ணியோட கலந்து இதை கரைச்சி நம்ம உள்ளே கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வெளியில் வர கழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 லிட்டர் தண்ணி ப்ளஸ் 60 கிலோ சாணி இது சேர்ந்து மொத்தமாக வெளியில் வந்துடும். இந்த ஸ்லரியில் வந்து எதாவது நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்குங்களா? 100% சார். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்பிகே இருக்குது. சரி, 3மே இருக்குது. இதை வந்து தோட்டத்துக்கு அப்படியே கொடுக்கலாங்களா? நம்ம இதை வந்து நீங்கள் அப்படியே கொடுக்கலாம், தண்ணியோட கலந்து வேருக்கும் நீங்கள் கொடுக்கலாம், இலைவெளியாகவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் வந்து இதை தாண்டி, இந்த ஸ்லரியை தாண்டி இதில் மதிப்பு கூட்டலை ஏதாவது பண்ணுறீங்களா? இதில் வந்து நாங்கள் அமிர்த கரைசல் தயார் பண்ணுறோம். இந்த அமிர்த கரைசல் நீங்கள் எவ்வளோக்கு விற்பனை பண்ணுறீங்க? இது வந்து நாங்கள் 100 ரூபாய்க்கு பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி சாயந்தரத்துலையோ இன்றைக்கி நாளைக்கோ கொடுத்துருவோம். ஆனால் வந்து அமிர்த கரைசலை அதிகப்படியாக ஒரு 3 நாள் நீங்கள் பயன்படுத்தி வரணும். அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 நாள் தாங்க. 3 நாள் தான். லிட்டர் எவ்வளோ கொடுக்குறீங்க? லிட்டர் நாங்கள் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சார். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ லிட்டர் அமிர்த கரைசல் அடிக்கணும்? தண்ணியோட மிக்ஸ் பண்ணி எவ்வளோ லிட்டர் அடிக்கணுங்க? இதை வந்து மதிப்பு கூட்டி அமிர்த கரைசலாக பண்ணிங்க அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டரு அமிர்த கரைசலை சேர்க்கணும். அப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தேவைப்படும். ஒரு டைம் அடிக்கும்போது 10 லிட்டரு ப்ளஸ்ஸு 100 லிட்டர் தண்ணி. சரிங்க. அப்போ 110 லிட்டர் வரும். ஓகே. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அடிக்கணும்? 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அடிச்சுட்டு வரலாம் சார். சரிங்க. இது அடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று சாயந்தரத்தில் நீங்கள் அடிக்கலாம், ஈவினிங் டயத்தில் நீங்கள் அடிக்கும் பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வெயில் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கலாம். இதனால் வந்து மகசூல் ஜாஸ்தி ஆகுங்களா? 100% ஜாஸ்தி ஆகும் சார். முதல் விஷயம், உங்களுக்கு இந்த காலத்தில் யூரியா, பொட்டாஸ் எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ரசாயன உரங்கள் எல்லாமே விலை அதிகமாகிடுச்சு. அப்படிங்கும்போது இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இது ஒரு சதவீதம், ஒரு 40 to 40% கூட பணம் சேவ் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நெல்லுன்னு வச்சிங்கன்னா அந்த கதிர் நல்லா பிடிச்சி பால் பிடிச்சி நல்லா வளரும். அதே மாதிரி ஒரு பழத்தோட்டத்துக்கு நீங்கள் பண்ணும்போது பூ நல்லா பிடிச்சி வரும். பூ வந்து உதிர்ந்து போகாது. நெல்லில் வந்து தூரம் ஜாஸ்தி வருங்களா? 100% நல்லா பிடிச்சி வரும் சார். சரிங்க. நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எதாவது வச்சுருக்கிறீங்களா? 100% இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். இப்போ ஸ்லரிக்கு இருக்கா இல்லை அமிர்த கரைசலுக்கு இருக்குங்களா சார்? இந்த ஸ்லரிக்கு இருக்குது சார். ஸ்லரிக்கு என்பிகே இருக்குது. என்பிகேக்கு வந்து நம்மள்ட்ட டெஸ்ட் ரிப்போர்ட் நம்மள்ட்ட இருக்குது. இதுலேருந்து கேஸ் எடுக்கிறாங்க. ஆமாம் சார். இதுக்கு ஏதாவது ஃபில்டர் யூஸ் பண்ணுறோமா நம்ம? கேஸுக்கு ஃபில்டர் வந்து இருக்குது சார். இப்போ அந்த எல்லோ கலர் இருக்கிறது ஃபில்டருங்க. ஆமாம். இப்போ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பயோகேஸில் வந்து மீத்தேன் தவிர வேறு சில கேஸ்களும் இருக்கும், அதை வந்து ஃபில்டர் பண்ணி தரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. உள்ள சிஸ்டம் இருக்குது சார். ஏன்னா வந்து இது சின்ன மாடலுக்குலாம் வந்து இந்த ஃபில்டர் தரமாட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி தான் தராங்க இல்லைங்க? கண்டிப்பாக சார். அதே மாதிரி இந்த கம்பெனியில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்த நீங்கள் மூவ் பண்ண முடியும். இன்னொரு, மேலே இருக்க கழிவை வந்து மற்ற எந்த சிஸ்டத்துலேயும் மேலே எப்படி அந்த மேல் பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்க கழிவுகளை வந்து எந்த சிஸ்டத்துலேயும் வந்து நீங்கள் அகற்ற முடியாது. ஆனால் இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் மேலே ஏறி மிதிச்சிங்கன்னா அந்த கழிவுகள்லாம் வெளியில் வந்து அந்த சிஸ்டம் திருப்பி நல்லா ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஏறி மிதிக்கிறதுனால இது கிளியறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த வாய்ப்பு இல்லை சார். அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ மேலே டயர் போட்டிருக்கீங்களா? அது என்ன காரணத்தினால போட்டிருக்கீங்க? டயர் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, கேஸ் இருக்குன்னா அந்த கேஸை வந்து ஒன்றா சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்தீங்கன்னா பரவலாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் சேவ் ஆகும், இன்னொன்று ப்ரெஷர் அதிகமாகும் போது கேஸ் இன்னும் அதிகமாக உற்பத்தி ஆகும். அதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். டயர் மட்டும் இல்லை, எதுனாலும் நல்ல வெயிட்டான பொருளை நீங்கள் மேலே வச்சு தான் ஆகணும். நீங்கள் வந்து இந்த ஸ்லரி போகிறதுக்கு குழி எடுத்துருக்கிறீங்க. ஆமாம். இந்த குழி நீங்கள் வந்து எப்படி கவர் பண்ணியிருக்கீங்க? ஷீட் போட்டிருக்கிறீங்களா? ஃபுல்லாகவே ஷீட்டு தான் சார் கீழே. இப்போ இந்த ஷீட்டில் கிளியறதெல்லாம் இல்லைங்களா உங்களுக்கு? 100% கிளியலை. இதுவரை நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த கம்பெனியே வந்து உங்களுக்கு வந்து 10 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 10 வருஷம் தான் நாங்கள் வாரண்டி கொடுத்துருக்கோம், இது வந்து 20 வருஷத்துக்கு நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அமிர்த கரைசலை வந்து இலை வழியாக கொடுக்கறது பெட்டருங்களா இல்லை வந்து வேர் வழியாக கொடுக்கறது பெட்டர்? ரெண்டுலையுமே நம்ம பண்ணலாம். இப்போ வந்து மழை காலத்தில் வந்து ஃபுல்லாகவே நெல் இருக்குது, எந்த இதுனாலும் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. அப்போ எதுவுமே பண்ண முடியாது, உரமோ எதுவுமே வேர் வழியாக கொடுக்க முடியாது. அப்போ வந்து இலைவழி ஊட்டம் தான் நல்ல விஷயம். இது வந்து பேட்டரி ஸ்ப்ரேயரில் வந்து நம்ம கொடுக்கும்போது அடைச்சிக்காதுங்களா? நம்ம நல்லா வடிகட்டி கொடுக்கணும் சார். நீங்கள் கொடுக்குறதே வந்து வடிகட்டி? நாங்கள் வந்து பேட்டரி ஸ்ப்ரே தான் வச்சுருக்கோம், வடிகட்டி தான் கொடுக்குறோம். வடிகட்டி தான் ஊற்றுறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ட்ரிப்பில் கொடுக்கலாங்களா? ட்ரிப்பில் நல்லா வடிகட்டி கொடுக்கணும் சார். இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஒரு வடிகட்டி தான் உங்களுக்கு கொடுக்குறோம், திருப்பி நீங்களும் போய் ஒரு நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த பஞ்சர் பிரச்சனை அது மாதிரி ஆயிருக்குங்களா? நீங்கள் நாயெல்லாம் வளர்த்துறது பார்த்தேன், அது மாதிரி ஏதாச்சும் கடிச்சு ஏதாச்சும் பஞ்சர் பிரச்சனை அது மாதிரி? இல்லை சார், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. 100% சார். சார் சொல்லுங்கள், இந்த பயோகேஸ் ஸ்டவ் பற்றி சொல்லுங்கள் சார். சார் இது வந்து டபுள் பர்னர் சார். இதை வந்து கம்பெனியே கொடுத்தாங்களா? கம்பெனியில் கொடுத்துட்டாங்க. சரிங்க சார். இப்போது கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து வெளியேற்றத்துக்கு ஏதாவது அவுட்லெட் இருக்குங்களா? இருக்குது சார். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு, இது வழியாக தான் உங்களுக்கு கேஸ் இதுக்குள்ளே போகுதுங்க. இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து அவுட்லெட் இருக்குது. உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா, இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டோம், ஒரு 10 நாளாக நம்ம வந்து இதை பயன்படுத்தலை அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா அது கேஸ் வந்து உற்பத்தி ஆகிறது, அது வழியாக வெளியில் போயிடும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் நம்ம பயன்படுத்தலாங்க? இது நீங்கள் டெய்லி வந்து ஒரு 4.5 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்க. எவ்வளோ சிலிண்டர் வந்து சேமிக்கலாங்க மாதத்துக்கு? இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான கேஸ் இதுலேருந்தே கிடச்சிருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 24 கிலோலேருந்து உங்களுக்கு 28 கிலோ ஒரு மாதத்துக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு குடும்பத்துக்கு போதுமானது. காலையில் சமைக்கிறதுக்கு, மத்தியானம் சமைக்கிறதுக்கு, நைட்டு 3 நேரத்துக்கு இது போதுங்க. இந்த ஸ்டவ்வுக்கு வந்து நம்ம லைட்டர் வந்து பயன்படுத்தணுங்களா இல்லை தீக்குச்சி பயன்படுத்தணுங்களா? தீக்குச்சி தான் சார் நம்ம பயன்படுத்தணும். லைட்டர் வந்து எரியாது. லைட்டர் கண்டிப்பாக எரியாது. நம்ம நார்மலாக எல்பிஜி ஸ்டவ்வுக்கும் இதுக்கு வந்து என்ன வித்தியாசம்? இது வந்து குக் பண்ணுறது வந்து லேட் ஆகுங்க அது சார். அதுக்கு இதுக்கு ரொம்பலாம் இதில்லை சார், ஒரு 1/2 hour வித்தியாசம் ஏற்படும். 1/2 மணி நேரம் வந்து வித்தியாசம். ஆமாம், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, அதுக்கும் இது வந்து நல்லா பாதுகாப்பானது சார். நல்லா பாதுகாப்பானது, எந்த ஒரு நெருப்போ அந்த மாதிரி எதுவும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அமிர்த கரைசலை தாண்டி வேறு என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? இப்போ நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு கழுதை இதோட கழிவுகளிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அப்படிங்கும்போது முன்னாடி நான் சொன்ன மாதிரி அமிர்த கரைசல் நம்ம பண்ணோம், காட்டினேன். அது இல்லாமல் நாங்கள் ஜீவாமிர்தம் தயார் பண்ணுறோம், பஞ்சகாவியம் தயார் பண்ணுறோம், மீனமலம் தயார் பண்ணுறோம், இஎம் சொல்யூஷன் 1 தயார் பண்ணுறோம், இஎம் சொல்யூஷன் 2 தயார் பண்ணுறோம். இது எல்லாமே கழிவுகள் மூலமாக தான் தயார் பண்ணுறோம். இது முக்கிய நோக்கம் நாங்கள் பண்ணணும், அதே மாதிரி விவசாயிகளும் அவங்களுக்கு தேவைன்னா அவங்க பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அவங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒன்று, நாங்கள் உங்களுக்கு பஞ்சகாவிய விளக்கு தயார் பண்ணுறோம். பஞ்சகாவியத்திலேருந்து விளக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் இது. அதேமாதிரி மண்புழு உரம் தயார் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இங்கே நாங்கள் தயார் பண்ணுறது எல்லாமே எங்களோட சொந்த இதில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பஞ்சகாவிய விளக்கு வந்து நாட்டு மாட்டு சாணத்தில் தான் பண்ணுறோம். 100% நாட்டு மாட்டு சாட்டில் நம்மகிட்ட மாடு இருக்குது, அதில் தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த பஞ்சகாவிய விளக்கு என்ன விலை கொடுத்துட்ருக்கீங்க? ஒரு விளக்கு வந்து 10 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஒரு விளக்கு? ஆமாம், ஒரு விளக்கு 10 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். வெர்மி கம்போஸ்ட் கிலோ எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? வெர்மி கம்போஸ்ட் வந்து இப்போ ரீட்டைல்டாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேலில் கேட்டாங்கன்னா 12லேருந்து 15 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஜீவாமிர்தம் என்ன விலை கொடுத்துட்ருக்கோம்? ஜீவாமிர்தம் 100 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். இஎம்லாம் வந்து எவ்வளோ விலை? இஎம் சொல்யூஷன் வந்து மதர் கல்ச்சர் வந்து 500 ரூபாய் கொடுக்குறோம், மற்றது வந்து நாங்கள் 200 ரூபாய் கொடுக்குறோம். இஎம் சொல்யூஷன் 1, இஎம் சொல்யூஷன் 2ன்னு சொல்லுவாங்க. இஎம் சொல்யூஷன் 1 அப்படிங்கிறது அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதிலிருந்து அவங்க 500 லிட்டர் தயார் பண்ணிக்கலாம். அதை வந்து 500 ரூபாய் கொடுக்குறோம். ஈவன் வந்து அப்படியே பயன்படுத்தணும் இஎம் சொல்யூஷன் 2ன்னு சொல்லுவோம். அதை வந்து அவங்க உற்பத்தி பண்ண முடியாது, ஒரே டயத்தில் அவங்க பயன்படுத்திக்கலாம். அது வந்து நாங்கள் 150 ரூபாய் பக்கம், 150, 200 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பஞ்சகாவியம் என்ன விலைங்க சார்? பஞ்சகாவியம் 100 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மீனமலம் மொத்தமாக வாங்கினா ஒரு 5 லிட்டருக்கு மேலே வாங்கினா 150 ரூபாயும், 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கினா லிட்டர் 200 ரூபாயும் கொடுத்துட்ருக்கோம். இத்தனை விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க சார். ஸோ வருமானமாக இதிலிருந்து எவ்வளோ எடுக்க முடியுங்க சார்? மாதம் நம்மளால் லாபம் எவ்வளோ இருக்குங்க சார்? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பமாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மாதம் ஒரு 15,000 20,000 ரூபா அந்த குடும்பம் சம்பாதிக்க முடியும். அது வந்து ஒரு தனியாக வந்து ஒரு தொழிலாகவே பண்ணால் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. லாபங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபா கிடைக்கும் எல்லாம் போக, மிச்சம் ஒரு 10,000 ரூபா மிஞ்சும். நல்லா பண்ணாங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் கூட அவங்க பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டிங் நம்ம என்ன மாதிரி கொண்டு போகிறோம், இப்போ இருக்க சூழலில் வந்து டெக் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துகிறோம்,
அதை பொறுத்தா இல்லை. அது மட்டும் இல்லாமல் விளம்பரமும் நம்ம விளம்பர யுக்தியை பயன்படுத்தும் போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம சந்தைப்படுத்த முடியும். நமக்கு வந்து எப்படி சார் இருக்குது நமக்கு மார்க்கெட்டிங்? நம்மளை பொறுத்தவரை சார் இப்போ நாங்கள் வந்து இந்த ஐந்தணை மூலமாக நாங்கள் பண்ணுறது கடந்த ஒரு 2 வருஷமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாதம் இது மூலமாக ஒரு 3 பேருக்கு சம்பளம் கொடுத்துடலாம் சார். இப்போ இருக்க இதுக்கு ஒரு 3 ஸ்டாஃபுக்கு வந்து சேலரி கொடுத்துடலாம். இதை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். விவசாயிகள்கிட்ட நாங்கள் ரா மெட்டீரியல் எடுத்து நாங்கள் பயன்படுத்தணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார்.